Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர்மன்ற நிர்வாகத்தையும் விடியா அரசையும் கண்டித்து வரும் 16ஆம் தேதி ராசிபுரம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய முழு விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. ராசிபுரம் நகராட்சியில் முறையாக குடிநீர் வழங்காத பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய முயற்சி மேற்கொள்ளும் நகரமன்ற நிர்வாகத்தையும் வேடிக்கை பார்க்கும் திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் கண்டித்து குடிநீர் தேவையை உடனடியாக நிறைவேற்றிடவும் பேருந்து நிலைய இடமாற்றத்தை கைவிடவும் வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டத்தினுடைய கழகத்தின் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 16/7/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில், தமிழ்நாட்டில் கடந்த 50 மாத கால ஒரு அலங்கோல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் மக்கள் பல்வேறு வகைகளில் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கான சூழலை இந்த அரசு ஏற்படுத்தவில்லை. தற்போதைய அரசு முற்றிலும் செயலிழந்த அரசாக விளங்கி வருகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி வாழ் மக்கள் புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். அதன் விவரங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். ராசிபுரம் நகராட்சியில் மாதம் ஒரு முறை மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதால் மக்கள் குடிநீருக்காக அலையும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது என்றும், ராசிபுரம் நகராட்சியில் தற்போதுள்ள பேருந்து நிலையம் போதிய வசதியுடன் மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பேருந்து நிலையத்தை தேவையில்லாமல் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அணைப்பாளையம் என்கிற கிராமத்திற்கு மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சி வாழ் மக்களுக்கு நாள்தோறும் முறையாக குடிநீர் வழங்காத ஆதாய நோக்கத்திற்காக ராசிபுரம் நகராட்சியில் உள்ள பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய முயற்சி மேற்கொள்ளக்கூடிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு மற்றும் நகராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்டித்து மக்களுடைய குடிநீர் தேவையை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றிடவும் பேருந்து நிலையத்தை இடமாற்ற முயற்சியை கைவிட வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாமக்கல் மாவட்ட கழகத்தின் சார்பில் 16/7/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் ராசிபுரம் பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் நாமக்கல் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பி தங்கமணி எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்களும் கழக சார்புடைய துணை நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலையில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புடைய முன்னாள் பிரதிநிதிகள், நகர பேரூராட்சி மன்ற முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் ராசிபுரம் நகரமன்ற நிர்வாகத்தையும் கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.